ஃப்ரெண்ட்ஸ், நேஷ்னல் அனிமல் ஆஃப் தி இந்தியான்னு கேட்டிங்கன்னா அது சொல்லுவீங்க டைகர், நேஷ்னல் பேர்டு பீகாக். அதே மாதிரி நேஷ்னல் இன்ஜின் ஆஃப் தி இந்தியான்னு கேட்டால் ஒரே ஒரு இன்ஜின் தான், ஃபியட் மல்டி ஜெட் இன்ஜின். அதை பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது முழுக்க முழுக்க ஃபியட்டால் ஆர்என்டி செய்யப்பட்டு கண்டுபிடிச்ச இன்ஜின். 2005 கொலாபரேஷன் வித் மாருதி ஃபியட் இந்த இன்ஜினை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2007 மேஜர் பிரேக் த்ரூவாக ஸ்விஃப்ட்டில் இந்த இன்ஜினை இன்ட்ரடியூஸ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க ஸ்விஃப்ட் டிசைனில். அதுக்கப்புறம் என்ன, இந்த இன்ஜினுக்கும் சரி ஸ்விஃப்ட்டுக்கும் மாருதி சுசுக்கிக்கும் சரி அசுர வளர்ச்சி தான். சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் 2010 to 2020 ப்ரீ BS6 era 4 out of 10 diesel cars sales come from this engine. ஆமாங்க, more than 23 cars in India uses this engine, including Chevrolet, Tata, Fiat, including மாருதி தாங்க இந்த இன்ஜினால் ரொம்ப பெனிஃபிட் ஆனாங்க. ஒரு காலத்தில் மாருதியை சர்வைவல் பண்ணதே இந்த இன்ஜின் தான் சொல்லலாம். ஓகே, இந்த இன்ஜினோட பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபலை சிம்பிளாக சொல்கிறேன். பொதுவாக ஒரு நார்மலான டீசல் இன்ஜின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அட் தி எண்ட் ஆஃப் தி கம்பர்சன் ஸ்டோவ் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஃபியூயல் இன்ஜெக்ட் பண்ணும். பட் இந்த மல்டி ஜெட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் இன்ஜெக்ட் பண்ணுற ஃபியூயலை பிரித்து 3 டைம் அல்லது 5 டைமாக இன்ஜெக்ட் பண்ணும். இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் ரிடக்ஷன் கம்மியாகும், வைப்ரேஷன் கம்மியாகும், நாக்கிங் கம்மியாகும், ஃபியூயல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், அண்ட் ஆல்சோ பவர். எந்த இடைவேளையில் இது இன்ஜெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப் டு 150 மைக்ரோ செகண்ட்ஸா? அப்போனா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு 10 லட்சம் மைக்ரோ செகண்ட் சேர்ந்தால் தான் ஒரு செகண்ட். அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இது இன்ஜெக்ட் பண்ணணும். இதுக்கு காம்படிஷனே இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சுங்க. ஹியூண்டாய் அண்டு Volkswagen. ஹியூண்டாயோட CRDI, Volkswagenோட TDI. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது எந்த விதத்தில் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் எஃபிஷியண்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட 23 to 25 கிலோமீட்டர் ஃபியூல் மைலேஜ் கொடுத்தது. நெக்ஸ்ட் லோவர் மெயின்டெனன்ஸ் அண்ட் லாங்கர் லைஃப் ஸ்பேன். கிட்டத்தட்ட 5 to 6 lakhs கிலோமீட்டர்ஸு ஓடுங்க. ஆமாங்க, சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். 5 lakh கிலோமீட்டர்ஸ் எங்கள் மாமா ஓட்டிகிட்ருக்காரு இன்னும் ஸ்விஃப்ட் டிசைர். பட் அப் டு 2 to 3 lakhs கிலோமீட்டர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடும் நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா. இப்பேற்பட்ட இன்ஜின் ஏன் ஃபியட் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க, மார்க்கெட்டு விட்டு வெளியே போச்சு? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், எமிஷன் நார்ம்ஸ். ஆமாங்க, 2020 BS6 நார்ம்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. BS6 நார்ம்ஸுக்கு இந்த இன்ஜினை அப்கிரேட் பண்ண முடியாதுன்னு ஃபியட் தரப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்படியும் அப்கிரேட் பண்ணால் ஹையர் காஸ்ட் ஆஃப் தி இன்ஜின் அண்ட் ஆல்சோ ஹையர் R&D காஸ்ட்னால இந்த இன்ஜின் கைவிடப்பட்டது. பட் ஸ்டில் நவ் இந்தியாவில் ஹேரியர், டாட்டா அண்டு ஜீப் காம்பஸில் இந்த இன்ஜின் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஹையர் சிசி கிட்டத்தட்ட 2 liter இன்ஜின் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பாய், லெட்ஸ் see you in next video.